ஜெபம் செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதும் உங்களுடைய கிருபையால் எங்களை வழிநடத்தினீர். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து காத்திருக்கும் கிருபைகளையும் ஜெபிக்கும் கிருபைகளையும் தேவன் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய் இருப்பதாக நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும், பல தலைப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும். வியாதியஸ்தர்களுக்காக கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நீரை மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனைக்காகவும் தேவனாம் தேவநாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கன்வென்ஷன் கிரத்திலே 109வது பாடலை பாடுவோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெய் தெழுந்தார். கன்வென்ஷன் கிரத்திலே 109வது பாடல். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெய் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெய் தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெய் தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெய் தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமுன் கூரெங்கே பாதாளமுன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையாரே துதி சாத்திடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையாரே துதி சாத்திடுவோம், உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெய் தெழுந்தாரே, ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே,
ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம். ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏற்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. அல்லேலூயா. 137வது பாடலை பாடுவோம். எனக்கு தாசை வரும் பர்வதமே என் கண்களை ஏறு. 137. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கான நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும்
ஆத்துமாவை காக்கும் என் தேவன் என் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பார் இது முதலாயா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பார் இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். சிலுவைக்கு ஆராதனையிலே அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் வியாதியஸ்தர்களுக்காக வேதனைப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் கேட்கிற காரியம் கர்த்தரால் ஆகும், அவருடைய கரத்தினால் எல்லாம் வாய்க்கும் என்று விசுவாசத்தோடு நம்பி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக மருத்துவர்களுக்கான ஜெப குறிப்பிலே பித்தப்பை, கணையம், கல்லீரல் இந்த 3 அவயவத்திற்கும் பார்க்கக்கூடிய சிறப்பு நிபுணர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பித்தப்பை, கணையம், கல்லீரல் இதில் சம்பந்தப்பட்ட வியாதிகளை கண்டறிந்து அதற்கு ஏற்ற சிகிச்சைகளை கொடுக்கிற இந்த நிபுணர்களுக்கு கர்த்தர் விசேஷ ஞானத்தை தர வேண்டும். அந்த வியாதியை சரியாய் கண்டறியத்தக்க தேவ கிருபை, இந்த தேவ ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு சிகிச்சைகளிலும் அந்த ஜனங்களுக்கு ஏற்ற பதிலாக இது இருக்கத்தக்கதாக, அந்த வியாதியிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கத்தக்கதாக இந்த மருத்துவர்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். அதே போல யாரும் தெய்வ பயம் இன்றி தங்களுடைய ஆதாயத்திற்காக செயல்படாதபடி ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு செயல்படும்படி இந்த உறுப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை கைகள் கால்களிலே இன்னொரு காயம் என்றால் நாம் பார்க்கலாம். அல்ல உள்ளுறுப்பிலே மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நாம் நம்ப முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் உண்மையோடு கூட மருத்துவர்கள் செயல்படும்படி மருத்துவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வியாதிகள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பித்தப்பை சம்பந்தப்பட்ட வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் குணப்படுத்த வேண்டும். அந்த பித்தம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் மறைந்து நார்மலான அவயவம் இறங்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யணும். கணையத்திலே அநேக பிரச்சனைகள், அது வீங்கி இருக்கிறது, அநேக பிரச்சனை, அதில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அவளுக்கு விடுதலையை தர வேண்டும். அந்த ஜனங்கள் கணையம் வீங்கி இருக்கிற அநேக கஷ்டப்படுகிறார்கள். மாத்திரைகளை மருந்துகள் எடுத்து பார்த்தாலும் அது செயல்படவில்லை என்று ஆகவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இந்த கணையம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கு. அதே போல கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். உள் உறுப்புகளில் ஒரு பிரச்சனை என்றால் நம்ம எதுவும் செய்ய முடியாது, பார்க்கவும் முடியாது, அதை தொடவும் முடியாது. மருத்துவர்கள் கொடுக்கிற சிகிச்சை தான் பதிலளிக்க வேண்டும் என்று ஜனங்கள் நம்பி இருக்கிறார்கள். கர்த்தர்கள் எல்லாம் படைத்த ஒருவர் உண்டு, இதிலிருந்து விடுதலை கொடுக்க தேவனால் கூடும். அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அவயவங்கள வியாதியோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துங்க. அந்த உள் உறுப்புகள் புதிதாய் மாறட்டும். மருத்துவர்களையும் அப்படி கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஞானத்தை தாரும் என்று இந்த முதல் ஜெப குறிப்பாக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.
ஜெபிக்கிறோம். மற்ற பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல ஒவ்வொருவரும் காரணம் அர்ப்பணிக்கிறோம். நமக்கு நமக்கே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே மருத்துவர்களை நமது கிருபையால் தேவன் வழி நடத்துவாராக. இந்த பித்தப்பை, கணையம், கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. பலவீனம், நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து சிலுவையில வெற்றி சிறந்து அவர் உயிரோடு இருக்கிற தேவன் அற்புதம் செய்வாராக. ஜனங்களுக்கு மனதிறங்குவாராக. அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும், இனி இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருந்தாலும், தேவன் அப்படி யாரையும் அவர் புறப்பே தள்ளுவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். அவர் உயிர் தெழுந்த தேவன், வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை என்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆகவே ஜனங்களுக்கு கிருபை செய்வாராக. இன்னும் நம் உள் உறுப்புகளில் வியாதிகளோடு கூட எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோம். இந்த ஜனங்களும் இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். மரணத்தை ஜெயமாய் விளங்கி இருக்கிறார். அது ஒரு பொருட்டல்ல. இந்த அவயவங்களில் ஒரு அவயவம் செயல்படாது இருக்கிறது என்றால் அதை மாற்றுவதற்கு தேவனுக்கு அது ஒரு பெரிய காரியம் அல்ல. அது தேவனுடைய காரியத்திலே அற்பமான காரியம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவருடைய பார்வைப்பட்டால் போதும், அது எல்லாம் மாறும். அது தானாய் செயல்படும். அது புதிய அவயமாய் மாறும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரை எதுவும் அடக்க முடியாது, எதுவும் அவரை நிறுத்தி வைக்க முடியாது. காற்றையும் கடலை அவர்தான் அடக்கினார். அவருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கினது. அது வல்லமை உள்ள வார்த்தை. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி சரீர பாடுகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும், ஒருவேளை இந்த உறுப்புகள் அழுகி இருக்கிறது, பாதி அது கெட்டு போய்விட்டது, அல்லது பாதி செயல்படவில்லை, முக்கால்வாசி அது செயல்படாமல் இழந்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. மருத்துவர்கள் உள் உறுப்புகளை குறித்து அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆனால் புதிய அவயவம் என்கிற அந்த சர்டிபிகேட் ஆண்டவர் தருகிறார். அதை நோக்கி ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கெல்லாம் கிருபை பாராட்டும். கைகள் கால்களில பிரச்சனை, நரம்புல பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை, இருதய பிரச்சனை, மூளை பிரச்சனை, அதில் இருக்கிற நரம்புகளில பிரச்சனை, கண் பார்வையில பிரச்சனை, இன்னும் சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இவைகளில பிரச்சனை, தைராய்டு கட்டி பிரச்சனை, உள் அவயவங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இப்படியெல்லாம் பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவரே கைவிடப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தாவே தொடும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். உள்ளூர் அவயவங்கள் ஒவ்வொன்றும் அவர் சொல்ல ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது நேர்த்தியாய் செயல்படும். சூரியனையும் சந்திரையும் அதற்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறவர். நம்முடைய அவயவங்களை அவர் புதிதாய் மாற்றுவார். அது அழகாய் தன் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்விதமாய் நம்ம அவயவங்களை அவர் மாற்ற அவரால் கூடும். அவர் உயிர் தெளிந்த தெய்வம். இயேசுவை நோக்கி எல்லா ஜனங்களும் கூப்பிட வேண்டும். அநேகருக்கு விடுதலை உண்டாகவில்லை, மருத்துவர்களால் சுகம் கொடுக்க முடியவில்லை, என்ன செய்து பார்த்தாலும் அது வியாதியை மாற்ற முடியவில்லை. காரணம் அது பாவம், அது சாபம், அது மீறுதல் நிமித்தமாய் வந்தது. அதுக்கு இயேசுவின் ரத்தம் மட்டுமே பரிகாரம். அது ஒன்றுதான் அதற்கு பரிகாரம். அவர் சொல்லியிருக்கிறார், நானே பரிகாரியாக கர்த்தர் என்று. இந்த உயிர் தெழுந்த இயேசுவை நோக்கி ஜனங்கள் கூப்பிட்டு இலவசமான விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் அவர்களுக்காக பரிந்து பேசி அவருடைய சமூகத்தை யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நாதர் எங்களோடு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றியோடு சொல்லிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் பெரியவங்க ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் நன்மையாகவும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறது எங்கள் பாவங்கள் தடையாக காணப்படுமானால் எங்களை பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ராஜா. உடைய ரத்தம் கொண்டு எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் இந்த பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள் ஆண்டவரை ஒன்று கூட்டவாக இயேசப்பா உடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையில் இந்த ஜப குறிப்பு எங்களுடைய பாதத்திலே தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலே ஆண்டவரே தேசத்தின் பிள்ளைகள் பாடலை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க இயேசப்பா. உள்ள உறுப்புகளை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தங்களுடைய கடமையை கூட செய்ய முடியாதபடி வேதனைகளும் கஷ்டங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை தொட வேண்டுமாய், உங்களுடைய ரத்தம் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டுமாய், பூர்ண சுகம் கிடைக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனங்கள் தாக்கி ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தெரியாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு
சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. வேதனையிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவனை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் கிட்னி பாதிக்கப்பட்ட தகப்பனே, அன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ராஜா. கிட்னியிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பகுதியிலே உடைய கரம் தொடர்ந்து ஆண்டவரே, உடைய ரத்தம் ஊற்றப்பட்டு அப்பா பூரண விடுதலை நீங்க கொடுக்க வேண்டுமா உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. இன்னும் நரம்பு பாதிக்கப்பட்டு எலும்புகள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நரம்பு மண்டலங்கள் எலும்பு மண்டலங்கள் ஆண்டவரே, உடைய கரம் தொடர்ந்துமே இயேசப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட அந்த நரம்பு மண்டலங்களுக்குள்ளே உடைய ரத்தம் அப்பா பூரணமாக ஒரு விடுதலை நீ கட்டிட வேண்டுமா என்று பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. பலவீனங்கள் மறையும் ஆண்டவரே, உம்மாதான் கூட இயேசப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீ இரக்கம் செய்ய வேண்டுமாய் விடுதலை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, விடுதலை கொடுங்க இயேசப்பா. இன்னும் ஆண்டவரே, சுகர் நோயினால் ஆண்டவரே, கொலஸ்ட்ரால்னால் தகப்பனே, பிரஷர் நோயினால் எத்தனையோ பாதிப்புகள் ஆண்டவரே. பிரஷர் வந்து ஆண்டவரே நடக்க முடியாதபடி தலை சுற்று எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே. உள்ளுறுப்புகள்லாம் அந்த சுகர்னால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ கஷ்டங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. அப்பா, நீங்கள் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனதில் உடைய பாதத்தை கெஞ்சுகிறேன் இயேசப்பா. இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டிட நிறுத்துமே ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க தகப்பனே. உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. பலவீனமாய் வேதனையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுதான் பெரியவர், இயேசுதான் தேவன். அந்த பிள்ளைகள் கண்டு ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தணும் இயேசப்பா. நீங்க திரும்பியாய் பிள்ளைகளுக்கு அன்பாய் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சுவாமி. எல்லாருடைய பாவங்களை நீங்க மன்னித்து ஆண்டவரே. பாவத்தினால் அந்த நோய்கள் உண்டு இயேசப்பா. சாப கட்டுகளினால் அந்த நோய்கள் உண்டு தகப்பனே. எல்லாவற்றிலும் நீங்க பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் இயேசப்பா. எங்களுக்காக நீங்க சிலுவையிலே ஆண்டவரே எங்கள் பாவங்கள் நோய்கள் எல்லாத்தையும் சுமந்து விட்டீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உணர்ந்து இயேசப்பா எனக்கு சுகம் தாங்க என்று கேட்டு பெற்றுக் கொடுத்ததுக்கான கிருபைகளை கொடுங்க இயேசப்பா. எங்களுக்கு அந்த விதமான ஒரு நல்ல புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்காக நன்றி இயேசப்பா. நாங்களுடைய பாதத்திலே கேட்டு அன்னிதினமும் சுகத்தை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்க அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் அதில் நீங்கள் பலப்படுத்துகிற தேவனாக நீங்க இருக்கீங்கப்பா. அதே போல உண்மை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மை அறியணும் இயேசப்பா. உங்களுடைய அன்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே கேட்டு சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உடைய வார்த்தைகளை அனுப்பி அவரை குணமாக்க வேண்டுமாய் கேட்கிறேன் இயேசப்பா. இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கேட்க தெரியாதபடி என்ன செய்வோம், உடைய வியாதிலிருந்து விடுதலை இல்லையே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாடி ரட்சிக்கும் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் பாவியுடன் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க அநேக பிள்ளைகளுக்கு சுகத்தை பலத்தை கொடுக்க வேண்டுமாய் பாதத்திலே கெஞ்சுகிறோம்ப்பா. எங்க சபையிலும் ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் எந்த பலவீனங்களும் அணுகாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. கொள்ளை நோய்கள் எதுவும் எங்க பிள்ளைகளை அணுகாதபடி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. உடைய ரத்தத்தை இயேசு நாமத்திலே ஆண்டவரே தேசத்தை சுற்றிலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கொல்லாத நோய்கள் வராதபடி ஆண்டவரே நீங்க காத்து வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க இயேசுப்பா. எங்கள் ஜெபம் உடைய சமூகத்தில் வந்து எட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எப்படியாவது ஆண்டவரே எல்லா மக்களையும் சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லி பிள்ளைகளை குணமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்களை எடுத்துக்கொள்ளுங்க
நடத்துங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே ஒவ்வொரு ஜனங்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி கூப்பிடவும், மெய்யான இலவசமான விடுதலை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனும் அவர். அவரை நோக்கி கூப்பிட்டு இலவசமாய் விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யட்டும். அவர் பூரண சுகத்தை தருகிறவர். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவைகளை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன். ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை செய்வாராக. எந்த அவயவங்களில் வியாதியாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி மகிழ பண்ணுவாராக. அற்புதம் செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, மாவட்டத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்தில் அநேக இடங்களிலே அதிகமான திடீரென்று வருகிற அழிவுகள் அதிகமாக இருக்கிறது. இயற்கையின் மூலமாக அநேக சூழ்நிலைகளில் மரணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். தேவன் சமாதானம் தர வேண்டும். தேசத்திலே ஒரு அமைதலை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். The ways of the Lord are right, the righteous walk in them. Hosea 14:9. நெருப்பினாலே, விபத்தினாலே, இயற்கை நிமித்தமாக அநேக அழிவுகளை தேசத்திலே ஒவ்வொரு மாநிலங்களிலும் கேட்கிறோம். அதிகமான ஜனங்கள் மரிக்கிற செய்திகளை கேட்கிறோம். தேவனை அறிந்து கொள்ளாமல் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சமாதானத்தை தேவன் தரணும். தேசத்துல ஒரு அமைதலை ஆண்டவர் தரணும். பாதுகாவலை தரணும். அநேக சாபங்கள் உண்டு. அநேக இடங்கள் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அநேக ஜனங்களுடைய அழுகையின் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தை எட்டியிருக்கிறது. ஆகவே அதன் விளைவாய் கர்த்தர்களில் அனுமதிக்கலாம். ஆனாலும் இதற்கு மத்தியிலே திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்க கர்த்தர் ஒருவரை தேடுகிறார். அவருடைய சமூகத்தை பரிந்து பேசி அவருடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எங்கள் தேசத்தை ஆண்டவரே வியாதிக்கு, கொள்ளை நோய்க்கு, அழிவுகளுக்கு தேவனை ஒப்பு கொடுக்காதிரும். ஜனங்கள் அமைதியுள்ள ஜீவனப்படி கிருபை தாரும் என்று தேசத்திற்காக மன்றாடத்தக்க நமக்கு கிருபை தர வேண்டும். இதுதான் மூன்றாவது காரியமாய் நாம் ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை, சமாதானத்தை தரணும். ஆளுநர்களுக்கு மத்தியிலே, ஆட்சி புரிகிற எல்லா அதிகாரிகளுக்கு மத்தியில, அவர்களுக்கு கீழ் பணி செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகள், கீழ் அதிகாரிகள் எல்லாரையும் நேர்மையாக ஒரு செயல்படணும். எந்த இடத்திலும் அநியாய குரல்கள் கேட்டுப்படவிடக்கூடாது. அது சாபமாய் மாறிவிடும். எங்கேயும் அநியாயமாய் ரத்தம் சிந்தப்பட்டு விடக்கூடாது. அது தேசத்திற்கு சாபமாய் மாறி போகும். அது அதிகமாக அதிகமாக வியாதிகளும் கொள்ளை நோய்களும் அநேக தொற்றுகளும் பெருகதான் செய்யும். அவருடைய சமூகத்தில் கிருபைக்காக, இரக்கத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது கோபம் கொள்ளாதிரும், இரக்கமாயிரும், ஜனத்தின் மீது தயவாய் மன்னியும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக ஜெபிப்போம். மாநிலம் முழுவதும் தேவனுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து அன்றே எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களும் அமைதியாய் ஜீவனம் பண்ணணும். எல்லா மாவட்டத்தை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எங்கள் மாவட்டத்தையும் ஒப்பு கொடுக்கணும். எங்கள் மாவட்டம் முழுவதும் கர்த்தர் வேலையிடுங்க. தீங்கு அணுகாதபடி இந்த வெயில் அகோரத்தை கர்த்தர் மாற்றி அது நிமித்தம் எந்த பலவீனமும் தேசத்திற்கு வராதபடி, எங்கள் மாநிலத்திற்கு வராதபடி கர்த்தாவே காத்துக்கொள்ளும். எங்கள் மாவட்டத்தை காத்துக்கொள்ளும். எங்கள் பகுதியை காத்துக்கொள்ளும். ஜனங்கள் ஒவ்வொருவரையும் சேமமாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த திடீரென்று மரணங்களோ, எந்தவித ஆபத்துகளோ ஜனங்களுக்கு வராதபடி இருக்க கர்த்தாவே சமாதானத்தை எங்கள் தேசத்தில் கட்டளையிடும் என்று சொல்லி நம்முடைய தேசத்திற்காக, மாநிலத்திற்காக, மாவட்டத்திற்காக யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். இந்த மாலை வேலைகளுக்காக, இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய தேசத்திற்காக, எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் வாழ்ந்த இந்த பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவை இந்த தேசத்தின் எல்லைகளில் எங்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கட்டிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, எங்கள்
எங்களுக்காக சிந்தப்பட்ட, எங்களுக்காக அடிக்கப்பட்ட, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட, ஆண்டவரே எங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டீரே ராஜா. எங்களுக்காக உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த பரிபூரண சுகத்தை, சர்வாங்க சுகத்தை ஆண்டவரே எங்களை தேசத்திற்கு கொடுத்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்மா. எங்க தேசத்துல 150 கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வியாதியினாலே பலகீனங்களில் இருக்கிறாங்கப்பா. எங்க தேசத்துல கொள்ளை நோய்கள் ஆண்டவரே, பூமி எதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள் ஆண்டவரே, அகோர வெயில் ஆண்டவரே, வெயிலின் நிமித்தமாக அழிவுகள், இந்த கோடை வெயில் மழையில கூட எத்தனை இடி மின்னலினாலே ஜனங்கள் ஆண்டவரே பத்திரிகையில பார்க்கிறோம் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. மின்சாரம் தாக்கி ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் அழிகிறார்கள் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்தின் எல்லைகளில் எங்கும் கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வியாதிகளும் வரக்கூடாதுப்பா, எந்த கொள்ளை நோய்களும் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த சத்துருவும் உள்ளே நுழையக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே எங்க தேசத்தின் எல்லைகளில் எங்கும் ஒவ்வொரு குடிகளின் மேலே நாங்கள் தெளிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தாவீதின் குடும்பத்திற்கும் எருசலேமின் குடிகளுக்கும் இறங்கின கர்த்தருடைய கிருபை எங்க தேசத்தின் மீது இறங்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படும் ஆண்டவரே. சுகமாய் அவங்களுடைய கூடாரங்களிலே ஆண்டவரே தங்க வேண்டும் ஐயா. எல்லா பலவீனப்படுத்துகிற பலவீன ஆவிகள் எல்லாம் கட்டப்பட ஆண்டவரே. சுகவீன ஆவிகள் கட்டப்பட ஆண்டவரே. எல்லா விதமான மரண ஆவிகளும் கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தமிழ்நாட்டை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. எங்க தமிழகம் எல்லையில் எங்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். உடைய தூதர்களை ஆண்டவரே நீர் காவலாக வைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் அணுகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி துஷ்டன் உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லிங்களேப்பா. ஆண்டவரே எங்க தேசத்திற்கு வர இருக்கிற எல்லா தீங்குகளில் இருந்தோம் ஆண்டவரே, எங்க தமிழகத்திற்கு வர இருக்கிற எல்லா அழிவுகளில் இருந்தோம் ஆண்டவரே, கடல் கொந்தளிப்புகள் ஆண்டவரே, பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், கொள்ளை நோய்கள், எல்லா அழிவுகளில் இருந்தும் எங்க தேசத்தின் ஜனங்களை, எங்க தமிழக மக்களை கர்த்தரில் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவர் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எங்க தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்தருளபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கொக்கரவள பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல எங்க கொக்கரவள பகுதிகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்கப்பா. சுகவீனம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. பலவீனப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தரை சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்க திருச்சபையில் அநேக பலவீனமானவர்கள் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை கொடுத்து ஆண்டவரே இந்த திருச்சபை நடுவுலே சாட்சியாக எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சுகம் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்மாலே மாத்திரம் தான் சுகத்தை கொடுக்க முடியும். மருத்துவர்களை விட பெரிய மருத்துவர் நீர் ஆண்டவரே. நீர் பரம வைத்தியர் அப்பா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. நீர் இரக்கத்தை ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா ஆண்டவரே. உடைய பாதத்திலே வந்து கெஞ்சி கேட்கிறவர்களை நீர் புறமே தள்ளாத தெய்வம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்திலே பெயர் சொல்லி ஜெபிக்கிற, எண்ணெய் பூசி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்திலே, எங்களுடைய தமிழகத்திலே, விசேஷமா எங்க கொக்கரகுளம் பகுதிகளிலே கிரியை செய்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, வியாதிகளை கொண்டு வருகிற பிசாசுடைய கிரியைகள், மந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உடைய சிலுவையிலே நாங்கள் ஆணியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் வெளியரங்கமாக கோலமாக்கி ஆண்டவரே சிலுவையிலே வெற்றி சிறந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே உம்முடைய தேசம் முழுவதையும் கர்த்தர் சமாதானத்தை நிறைப்பாராக. நம்முடைய மாநிலத்தை நினைப்பாராக. நம் மாவட்டத்தை கர்த்தர் சமாதானம் நிறைத்தருள்வாராக. தீங்கு அணுகாதபடி இருளின் கிரைகள் கட்டப்பட்டு போகும்படி தேவன் கிருபை செய்வாராக. ஜனங்களுக்கு அமைதல் உண்டாகும்படி வந்த தேவன் சமாதான கர்த்தர். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானத்தை தேவன் தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஜாக்சன் மகனுக்காக நாம் ஜெபிப்போம்.
மகன் காய்ச்சல் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காய்ச்சல் சரியாகும்படி நாம் ஜெபிப்போம். கோபம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். சரீர பலவீனம், கை கால்களிலே வழியை நடக்க முடியாதபடி இருக்கிறார்கள். அவருக்கு நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தரும்படி நாம் ஜெபிக்கலாம். மற்றும் நம்முடைய பகுதியில் இருக்கிற நம்முடைய திருச்சபையை சார்ந்த எல்லாருக்காகவும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிலுவையின் ரத்தத்தை ஒவ்வொருவரும் நாம் தெளித்து ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். மெய்யாகவே கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை ஒவ்வொருவரும் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றும் மகிமை மாறவில்லை. அப்படி சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் கர்த்தாவே, தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களுடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். ஆமென்றும் ஆமென் என்று பதில் தருகிற தேவன், எங்கள் விண்ணப்பங்களின்படியே ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை தருவீராக. இந்த வேளையில் நாங்கள் அன்றைய ஜெப குறிப்புகளை சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஜெபிக்கின்ற எல்லாரும் மேலும் தேவனுடைய பரிபூர்ண சுகத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. அன்றைய விடுதலை தருகிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக. அற்புத சுகம் உண்டாயிருக்கட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாயிருக்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாயிருக்கட்டும். யூத ராஜாவின் நாமத்தினாலே அன்றைய விடுதலை உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். நோக்கி கூப்பிடுகிற விசுவாசிகள் எல்லாருக்கும் அற்புத சுகத்தை தருகிற தேவன். எங்கள் பகுதியில் பலவீனம் இருக்கிற எல்லாரையும் கொடுக்கிறோம். எங்கள் பலவீன அந்த பகுதியில் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற எல்லாரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருக்கிற இருளின் கிரைகளுக்குள் சிக்கி இருக்கிற இன்னும் அநேக குறைவுகளுக்குள் இருக்கிற ஜனங்கள், தேவைகளுக்காய் காத்திருக்கிற ஜனங்கள், அன்றைய எல்லாரையும் கொடுத்து ஜெபிக்கிறோம். சம்பூர்ண சுகத்தினால், நிறைவான ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுவீராக. அன்றைய குறைவுகள் எல்லாம் மறைந்து போகட்டும், வறுமை எல்லாம் மறைந்து போகட்டும், பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். கிறிஸ்துவின் பலன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கட்டும். எல்லா வீடுகளிலும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எல்லா வீடுகளிலும் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருப்பதாக. அன்றைய ஆசீர்வாதங்கள் நிலைக்க கூடாதபடி, வருமானத்தின் பலன் நிலைக்க கூடாதபடிக்கு, குடும்பத்தில் சுகம் நிலைக்க கூடாதபடிக்கு அன்றைய எல்லாம் மாற்றி போடுகிற, அவைகள் எல்லாம் குறைத்து போடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டிருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டிருக்கட்டும். ஜெயமா எல்லாவற்றையும் விழுங்கின தேவன், இரத்தத்தினால் எல்லாருக்கும் விடுதலை உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். இருளின் கிரியைகள், ஒவ்வொருவரையும் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்த கண்ணிகள் தெரிபடட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை அனுபவிக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி செய்திருங்க. அந்த சுகத்தை அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் உதவி செய்திருங்க. தேவ பலனை எல்லாரும் அனுபவிக்கட்டும். சமாதானத்தை அனுபவிக்கட்டும். சந்தோஷத்தை கர்த்தர் தருகிற உன்னத ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கட்டும். கர்த்தர் தருகிற மெய்யான விடுதலையை அனுபவித்த கர்த்தர்களுக்கு செய்தார். தேவரே எங்களை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை செய்வீராக. அவைகளை குலைத்து போடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். அவைகள் நிர்மலம் ஆகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும், ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். தீங்கு அணுகாதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. இப்படி ஆரோக்கியத்தின் கரம் அன்றைய செட்டைகளின் மறைவில் உண்டாகிற ஆரோக்கியம் எல்லாருக்கும் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாயிருக்கட்டும். எங்கள் பகுதி சுற்றி கர்த்தர் வெளியிடைங்க, தீங்கு அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்கள். தேவக்கரம் எப்போதும் எங்கள் மத்தியில் இருப்பதாக. ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவீராக. ஒவ்வொரு ஜெப குறிப்புகளின்படி அன்றைய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தர் கேட்டு பதில் தருவீராக. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 11:30 மணிக்கு திருமதி சுசிலா தனசிங் அவர்கள் வீட்டில் துக்க நிவர்த்தி ஜெப கூட்டம் நடைபெறும். பங்கு பெறும்படி அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். அதே போல நம்முடைய புதிய ஆலயத்திற்கு ஆல்டரில் எழுதப்படுவதற்கான வசனம், அதற்காக ஒரு பெட்டி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எழுதி ஒரு வசனத்தை எழுதி அதை உள்ளே போடுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த பெட்டி வைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் அது இருக்கும். அதற்குள் நீங்கள் ஒரு வசனத்தை எழுதி ஜெபித்து ஆல்டரில் மேலே எழுதுவதற்கு ஏதுவான ஒரு வசனம், ஏதாவது வேறொரு வசனம் எழுதிவிட வேண்டாம். ஆல்டரில் அது எழுதப்படுவதற்கு எல்லாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவியானவர்களுக்கு தருகிற வசனத்தை ஜெபித்து உள்ளே போடுங்கள். அது ஜெபித்து நாம் எடுக்கிற போது ஒரு வசனம், தேர்ந்தெடுக்கப்படுகிற வசனம் அங்கே மேலே எழுதுவதற்கு அது ஏதுவாக அமையும். ஜெபத்தோடு நீங்கள் இதில் எல்லாரும் பங்கு பெறுங்கள். நம்முடைய திருச்சபையின் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் அறிவிப்பை சொல்லுங்கள். எல்லாரும் இதில் பங்கு பெறுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஒரு வார்த்தை நாம் தியானித்த
கிருபையின் அனுபவத்தை நான் நினைப்பூட்டி மற்ற காரியங்களை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் அந்த 3 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் நீங்கள் தியானிக்கிற போது தேவ கிருபை நம்மோடு கூட இருந்து பெருகுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆறுதல் உண்டாக்குகிற தேவ கிருபை 3 வசனத்திலே ஆண்டவருக்கு ஒரு அடையாளப்படுத்துகிறார் பவுல். சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை அடையாளப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தில் ஆறுதலை குறித்து சொல்லுகிறார். உபத்திரவங்களிலே நமக்கு அருளப்படுகிற ஒரு ஆறுதலை பற்றி பேசுகிறார். 5 வசனத்திலே பார்க்கிற போது பாடுகளை குறித்து பேசுகிறார். உபத்திரவங்கள், பாடுகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பலன், அதுதான் கிருபையின் பலன். 6 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்பிற்கும் ஏதுவாகும் என்று சொல்லி அதற்கு பின் சொல்லுகிறார். ஒவ்வொரு பாடுகள் 5 வசனத்திலே பார்க்கலாம். பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 16 வசனத்திலே பார்க்கிற போது இந்த கிருபை தான் அந்த ஆறுதல் என்பதை பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 16 வசனம். கிருபையாய் நமக்கு கொடுக்கிற 2 அனுபவம், ஒன்று நித்திய ஆறுதல், ஒன்று நல் நம்பிக்கை. இந்த நித்திய ஆறுதல் நமக்கு என்னன்னா பாடுகளுக்குள், உபத்திரவத்திற்குள் நம்மை பலப்படுத்துகிற தேவ கிருபை. அப்ப இந்த கிருபையை பெற்றுக் கொள்கிற எல்லாருக்கும் பாடுகள், உபத்திரவங்களிலே நமக்கு மிகுந்த ஒரு பலன் உண்டு. ஆகவே பலவீனம், சோர்வுகளை குறித்து நாம் பயப்பட வேண்டுவதில்லை. ஒரு ஆறுதல் படுத்துகிற, தேற்றுதல் படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே 9 வசனத்திலே அதை தான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். இந்த கிருபை வல்லமை உள்ளது, அதற்கு ஒரு சக்தி உண்டு என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வல்லமை அதற்கு உண்டு. இங்க பவுல் தான் பேசுகிறவர் 2வது பகுதியிலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, என்மேல் அந்த கிருபை வல்லமை தங்கும்படி. அதற்கு முன்பதாக தான் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தின் பலன் பூரணமாய் விளங்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இந்த கிருபை அவர் மேல இருக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு பவுல் சொல்லுகிறார், ஆகையால் இந்த கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. கிருபை வந்துவிட்டு போய்விடக் கூடாது, நம்மோடு தங்கி பெருக வேண்டும். தங்கி இருப்பது மாத்திரமல்ல, பெருகவும் வேண்டும். அதுதான், அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். என் மேல கிருபை தங்கி இருக்க வேண்டும், தங்கி இருப்பதை நான் மேன்மையாய் எண்ணுகிறேன் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். ஆகவே நமக்கு பலவீன, உபத்திரவங்கள், அநேக கலக்கங்கள், பாடுகள், இவைகளிலே நமக்கு ஆறுதலாய் இருப்பது கிருபை, ஆறுதல் தருகிறது தேவ கிருபை நம் எல்லார் மேலும் தங்கி இருக்க வேண்டுவது அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 145 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 145:8. அவர் மிகுந்த கிருபை உள்ள தேவன். ஆகவேதான் அவரை நோக்கி கிருபைக்காக நாம் கேட்கிறோம். இந்த கிருபை நமக்கு ஆறுதலை தருகிறது. பலவீனத்திலே அந்த பலனாய் நமக்கு வந்து நின்று நம் மேல தங்கி இருக்கிற இந்த தேவ கிருபை, அது அவர் தான் மிகுந்தது, அவர் தான் நமக்கு தர வேண்டும். அதான் இங்கே தாவீது பாடுகிற பொழுது ஸ்தோத்திர பாடலில் சொல்லுகிறார், மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அப்ப அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லார் மேலும் இந்த சம்பூர்ணமான கிருபைகளை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். 13 சங்கீதம் 13 6 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றை நாம் தியானிக்கிற போது தாவீது அதை ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். வெற்றியை குறித்து அவர் எழுதுகிறார். 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கு. அந்த கிருபை தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறது. அதுதான் நீ இருதயத்தை கலிகூற பண்ணுகிறது. அந்த ரட்சிப்பு ஒரு வெற்றியை தருகிறது. நீங்க முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். எதுவரைக்கும் மறந்திருப்பீர், எதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல்
யாரையும் உயர்த்துவான், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். அதெல்லாம் தோல்வியின் அனுபவங்கள், அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். 3ஆம் வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். எல்லாம் சொல்லிவிட்டு அந்த தோல்வியின் அனுபவம், பாடுகளின் உபத்திரவங்களின் அனுபவம், அதையெல்லாம் சொல்லுகிறார். பாருங்கள், முதல் வசனத்துல எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், மறந்து விட்டீர் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு பாருங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். அவரும் இவரை நினைக்கவில்லை, இவர் தேடினாலும் ஒரு முகம் அவருக்கு தென்படவில்லை. அந்த 2 அனுபவம் தான் முதல் வசனத்திலே சொல்லுகிறது. நீரும் என்னை மறந்து விட்டீர், நான் தேடினாலும் முகத்தை மறைக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உபத்திரவங்கள் வந்தாலும் கூட 4ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பகைஞன் மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். எப்படி என்றால், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய கிருபையினால், இரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். அந்த ரட்சிப்பு கிருபை என் மேல வரட்டும். அந்த கிருபை எனக்கு வெற்றியை உண்டாக்கும், ஒரு ஜெயத்தை உண்டாக்கும். எனக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், சஞ்சலம், இவைகளிலிருந்து ஒரு வெற்றியை உன்னுடைய கிருபை எனக்கு தரும். அதனால அந்த கிருபையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற அனுபவம் வேறு. அவர் சொல்கிற அழகான காரியம் கிருபையின் மேல் நம்பிக்கை. அந்த கிருபை நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிறது. அது கிருபை மிகுந்த தேவன். ஆகவேதான் அவருடைய சமூகத்தில் இருந்து சொல்கிற காரியம் இதையெல்லாம் கிருபை நம்பி கடைசியில முடிக்கிற போது சொல்லுகிற, நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கிருபை நம்பினார், ரட்சிப்பு வந்தது. மேல சொல்லப்பட்ட 4 வசனத்துல எல்லா உபத்திரவம், சஞ்சலம், பாடுகளிலே அவருடைய கிருபை பெருகிவிட்டது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல அதான் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய பாடுகள் பெருக கிறிஸ்துவினுடைய கிருபை பெருகுகிறது. பாடு பெருக பெருக இந்த கிருபை பெருகிவிட்டபடியால், அதான் கடைசியில சொல்லி சங்கீதத்தில் முடிக்கிறார், கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். வெற்றியை கொடுத்தார், நன்மை செய்தார். முதல் காரியம், பலவீனத்தில் அவர் பலனாய் நமக்கு இருக்கிறது, பாடுகளிலே நமக்கு அது பலனாய் இருக்கிறது. அதே போல இந்த உபத்திரவங்கள், காரியங்கள் எல்லாவற்றிலும் சஞ்சலத்துல அவருடைய கிருபை நமக்கு ஒரு பலனாய், ஒரு வெற்றியாய் நமக்கு இருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தீத்து 3:6. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பெறுவதற்கு நீதிமான்களாய் இந்த கிருபை நம்மை மாற்றி விடுகிறது. நாயக்காரனுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். அவன் பாவியாய் உள்ளே வந்து தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ண, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் போகிற போது நீதிமானாய் திரும்பி போனான். அது எது மாற்றியது என்றால் இந்த கிருபை. அதான் தீத்துக்கு எழுதுகிற போது பவுல் அதை நினைவு கூட்டுகிறார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, முதல் காரியம் நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம், நீதிமானாய் மாறிவிடுகிறோம். 2வது நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராய் மாறுகிறோம். பரலோகத்திற்கு, நித்திய வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாய் மாற்றப்படுகிறோம். ஒரு நிச்சயம் கொடுக்கப்படுகிறது. அந்த நித்திய ஜீவன் உண்டாவதற்கு ஒரு அடிப்படையை நமக்கு கொடுக்கப்படுகிறது. 5ஆம் வசனத்திலிருந்து இந்த அனுபவங்களை நாம் பார்க்கலாம். நான்கில் இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் ரட்சிக்காமல் அவர் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புரிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அந்த கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். ரட்சித்தார் நம்மை. நம்முடைய நீதி அல்ல, நியாயம் அல்ல, அந்த கிருபை நிமித்தம் நம்மை ரட்சித்து நம்மை நீதிமானாய் மாற்றி நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் அவர் தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலாம். 7ஆம் வசனத்துல அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்திருந்தார். இந்த கிருபையின் ஆவி கொஞ்சம் குறை அல்ல, பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் செய்தார். 8ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இந்த பெற்றுக்கொண்ட இந்த கிருபை மனுஷனுக்கு நன்மையும் பிரயோஜனமாய் உள்ளது. இதை பெற்றுக்கொண்டு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும். இதை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு சுக வாழ்வு. அதான் மீண்டும் மீண்டுமாய் கேட்கிறார். இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி, இந்த பலவீனம் என்னை விட்டு போகும்படி கேட்டார். ஆனால் அவருக்கு சொல்லப்பட்ட காரியம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவரது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் நீங்காது, உபத்திரவங்கள் நீங்காது, சஞ்சலங்கள் மாறாது. ஆனால் இவைகளிலிருந்து நம்மை தாங்குகிற ஒரு பலன் உண்டு. அதான் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 பார்க்கிறோம். அந்த பாடுகள் வர கிறிஸ்துவனுடைய கிருபை பெறுகிறது. அப்போ நம்ம அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும், அதிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியர் 1:6.
அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாடுகள். அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த கிருபை நமக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. வெறுமையாய் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம். அந்த பவுல் சொல்லுகிறபடி கிருபை தங்கி இருக்கிறது. அதே போல தாவீதும் அதை சொல்லுகிறார், கிருபை அவன் மேலேயே உள்ளது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த கிருபை நம்ம மேல தங்கி இருப்பது விருதாவாய் போகாது. இந்த கிருபை நம்மை வெறுமையாய் விடாது. அது ஏற்ற நேரத்தில் நமக்காய் அது பலன் தரும். முதலாவது நம்மை நீதிமானாய் மாற்றி விடுகிறது. நமக்குள் அது கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு பிறகு நமக்கான எல்லாவற்றையும் கிருபை பார்க்கும். நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய குடும்பம், இதையெல்லாம் பார்க்கிறது. இந்த கிருபை சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறது. சந்ததியாய் கிருபை தொடர்கிறது. அதுதான் தாவீது சொல்லுகிறார், சந்ததியாய் தொடர்கிற கிருபை. அதான் தீர்க்கதரிசி கடைசி சொல்லுகிற போது சொல்லுகிறார், தாவீதின் குடும்பத்தார் எருசலேமின் குடிகள் மேலும் அவருடைய கிருபையின் ஆவி. இந்த கிருபை ஒரு மனிதனும் இருப்பதில்லை, அவனுடைய குடும்பத்தையும் தொடர்கிறது. அதான் முதல்ல வார்த்தை படம் நமக்கு சொல்லுகிறபடி அது நமக்குள் இருந்து பலன் தரும். ஒரு மரத்தை போல அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை தான் இந்த கிருபையின் ஆசீர்வாதம். அது ஒன்றுதான், ஒரு பலன் தான் என்று அல்ல, அது பெருகி கொண்டே இருக்கும், பலன் தந்து கொண்டே இருக்கும். சுக வாழ்வை தரும், ஆசீர்வாதத்தை தரும், தேவைகளை சந்திக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், ஒரு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கும்படி செய்யும், உயர்வுகளை தரும். மிக எத்தனையோ ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆபிரகாம், யோசேப்பை பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் அந்த கிருபை பெருகிக் கொண்டே போகிறது, ஒவ்வொரு விதமாய் செயல்படும். இந்த கிருபை இப்படிதான் என்பது அல்ல, கிருபை பல விதங்களிலே செயல்படும், பல விதமாய் நமக்கு செயல்படும். மரியாளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு கிருபை பெற்றவர்களே வாழ்கின்ற தேவதூதரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொரு விதமாய் அந்த கிருபை உருவாக்கி நம்முடைய பலன் தரும். அது வெறுமையாய் நமக்குள் இருக்காது. அதே போல ரோமர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த கிருபையின் ஒரு மேலான ஆசீர்வாதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றி ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்து விட்டது. அது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடையும். அந்த அனந்த பாக்கியம், அந்த பரலோக ராஜ்யத்திற்கான பாக்கியத்தை இந்த கிருபைதான் நமக்கு தருகிறது. அதுவும் பெரிய ஒரு பலன். கிருபை நமக்குள்ள நிறைய பலன் தந்து கொண்டிருக்கிறது. அதுல உன்னத பலன் எது என்று சொன்னால் பரலோகத்தின் பலன். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள இந்த கிருபை தான் நமக்கு அடிப்படையான ஒரு காரியம். ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம சுகம் பெற ஒரு கிருபை தேவை, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க ஒரு கிருபை தேவை, வேலையிலே ஆசீர்வாதத்திற்கு கிருபை தேவை, தொழில் ஆசீர்வாதத்திற்கு தேவை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவை, படிப்புகளுக்கு எல்லா கிருபை தான். ஆனா கிருபை நன்மைகளில மேலானது எது என்று சொன்னால் பரலோகத்துக்கு நம்மை தகுதியாய் மாற்றிவிட்டது. அதுதான் கிருபை. நம்மை நீதியின்படி அவர் ரட்சிக்காமல் இந்த கிருபையின்படி நம்மை ரட்சி தகுதியாய் மாற்றி இருக்கிறார். ஆகவேதான் இந்த கிருபைக்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 13 நாம் பார்க்கிற போது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நமக்கு அந்த ராஜ்யத்தின் மேன்மை கிடைக்கும். அந்த பூரண கிருபைக்காக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியதுதான் பின்னாடி இருக்கிறது. 16 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அந்த பரிசுத்தம் என்கிற காரியத்தை, இந்த கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த அனுபவத்தை எல்லாம் அது சொல்லுகிறது. அந்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மோடு தங்கியிருக்கிற கிருபையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். ஆனால் அது சகல ஆசீர்வாதங்களை நமக்குள் கிரியை செய்ய அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 119 147 148 வசனங்கள். 119ஆம் சங்கீதம் 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொண்டன. நேற்று தினத்தில் சொன்னபடி இந்த வார்த்தை வசனம் நமக்கு கிருபை மிகுந்ததா இருக்கிறது. அங்கே தாவீது சொல்லுகிற, அதிகாலையில நான் எழுந்து சத்தமிட்டேன், வசனத்துக்கு காத்திருக்கிறேன், இந்த கிருபை பொருந்தின வார்த்தைக்கு காத்திருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை நம்மை புதிதாய் மாற்றும். காலைகள் தோறும் கிருபை புதியது. ஆகவே நீங்க சொல்லுகிற குறித்த சாமத்துக்கு முன்பதாகவே நான் விழித்துக் கொண்டேன், குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே விழித்துக் கொண்டு இந்த வார்த்தைக்காய், இந்த கிருபைக்காய் காத்திருக்கிறேன். இந்த கிருபை தான் பலப்படுத்தும், இந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கும், இந்த கிருபை தான் நிர்மூலமாகாத நம்மை காக்கும். பாடுகளிலே இடராமல் காக்கிறது கிருபை. அதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய பாடுகள் அதிகமாக கிறிஸ்துவனுடைய கிருபையும் பெருகுகிறது. ஒரு பக்கம் கிருபை பெருக, அது பெருகி கொண்டே இருந்தால் நாம் அழிந்து விடுவோம். கூடவே கிருபையும் பெருக வேண்டும். அதுதான் அந்த சபைக்கு கொரிந்தியருக்கு 2வது கடிதத்துல முதல்ல அதான் பவுல் எழுதுகிறார். வேற விஷயமே அவங்களுக்கு சொல்லப்படல. முதல்ல சொன்னது ஆறுதலின் தேவன் 5ஆம் வசனத்துல பாடு பெருக கிருபை பெருகும். உபத்திரவங்களில கிருபை பெருகினால்தான் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். பாடுகள் எல்லாருக்கும் வரும், இடராமல் காக்க வேண்டும். ஆனால் தாவீது சொன்னது போல அதிகாலை எழுந்து சத்தமிட வேண்டும், இந்த கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அதே 119 124ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நடக்க வேண்டிய வழியும் கிருபையின் வழியாய் நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் காலையிலேயே காத்திருக்க வேண்டும் என்பது. ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த கிருபை தான் நமக்கு போதிக்கும். அதனால அர்ப்பணித்து ஜெபிக்கும், இது கிருபையின்படியே நடத்தி பிரமாணங்களை போதியும். அவர் நம்ம நடக்க வேண்டிய காரியம் அவர் தான் நமக்கு போதிக்கிறது. 119 65 நாம் பார்க்கலாம். 65 அதிகாலையில் வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதற்கு பிறகு சொல்லுகிறார், இந்த வசனத்தின்படி என்னை நடத்தினீர் என்று. இங்க 65 பார்க்கிறோம், வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். இந்த வசனம் நம்மை நன்றாய் நடத்தும். எப்படி என்றால் பலத்தோடு, சுகத்தோடு, பாதுகாவலோடு, அதிசயமாய் நம்மை நடத்தும். 23ஆம் சங்கீதத்திலே அறிந்த ஒரு பகுதி 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 23:3 என் ஆத்துமாவை தேற்றி கிருபை நீதியின் பாதையிலே நம்மை நடத்தும். தேவனுக்கு பிரியமான இந்த நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. பாதையும் செவ்வையாய் மாறிவிடும். அதான் சொன்னேன், உள்ளிருந்து செய்கிற கிருபை தங்கி இருந்தால் அது பலன் தந்து கொண்டே இருக்கும். அது அப்படியே இருக்காது. பல நன்மைகளை நாம் அதிலிருந்து பெற்று அனுபவிக்க முடியும். பாடுகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற இந்த தேவ கிருபை, மிகுந்த கிருபை உள்ளவர். சங்கீதம் 145:8 படி அவருடைய நாமம் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அந்த மிகுந்த கிருபைக்காய் நாம் கேட்போம். அது நம்ம மேலும், நம்முடைய குடும்பத்தின் மேலும், சந்ததி மேலும் தொடரும். அது சகலவித கிருபையை நமக்கு பெற்று தரும். ஒவ்வொரு நாளும் கிருபைக்காய் காத்திருப்போம். நம்ம நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்தி வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரம்பிலும் இந்த சன்னிதானத்தில் வந்து நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஜெபங்கள் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கட்டும். கிருபை புரிந்தே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முடியாமல் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த கிருபை நிறைந்தவராய் இருக்கிறீர். கிருபை மிகுந்த தேவன், உம்மை நோக்கி நாங்கள் எப்போதும் காத்திருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. அது எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, நீதிமானாய் மாற்றுகிறது. பலவீனத்தில் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. தோல்விகளிலே எங்களுக்கு அது வெற்றியாய் இருக்கிறது. பாடுகளிலே அது எங்களுக்கு ஜெயமாய் இருக்கிறது. அநேக காரியங்களை பார்க்கிறோம். நாங்கள் பாவங்களில் இடரை கிடந்தாலும் எங்களை நீதிமானாய் மாற்றி தேவ ராஜ்யத்திற்கு எங்களை தகுதியாய் மாற்றி இருக்கிற ஒரு வல்ல கிருபை அது. இந்த நல்ல கிருபை நாங்கள் எப்போதும் பெற்றுக் கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிருபை எங்களுக்குள் இருந்து பலன் கொடுக்கிறது, அநேக பலன் தருகிறது. சுகம் என்ற பலன், நன்மை என்ற ஒரு பலன், பார்க்கிறவங்க கண்களில் தயவு கிடைக்கிற ஒரு பலன், உயர்வுகளுக்கான ஒரு பலன், பிள்ளைகள் சந்ததியாய் தொடர்கிற ஒரு பலன், இப்படி அநேக ஆசீர்வாதங்களை தருகிறது. அநேக ஆசீர்வாதங்களை தருகிற இந்த கிருபையை பார்த்து தாவீது சொல்லுகிறார், இந்த கிருபையே நம்பி இருக்கிறேன் என்று. நாங்களும் அப்படியே அன்றைய இந்த கிருபையை நம்பி இருக்கிறோம். அதை எங்களை வாழ்வு உள்ளவர்களாய் மாற்றட்டும், எங்கள் நிர்மூலமாகாத எங்களை காக்கட்டும், அது எங்களுக்கு ஜீவன் உள்ளதா இருக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கத்தக்க அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடுகள் பெருக பெருக தேவ கிருபையும் எங்களுக்கு பெருகட்டும். உபத்திரவங்கள் பெருக பெருக தேவ கிருபை எங்களுக்குள் பெருகட்டும். அநேக சஞ்சலங்கள் வரலாம், ஆனால் அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கிருபையும் எங்களுக்கு வரட்டும், கிருபையும் எங்களுக்கு பெருகட்டும். கிருபை தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கி இருக்கிற கிருபை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுபடி நிரம்பி விளைகிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். கிருபையின் ஆவியினால் எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய உதவி செய்யுங்க. அந்த கிருபை
கிருபையே நம்பி இருக்கிறோம். காலையிலே காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நன்றாய் நடத்துவீர், நீதியின் பாதை நடத்துவீர். அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தருவீராக. ஆசீர்வதித்துள்ளுங்க. இந்த ஆரோக்கிய பங்கத்தில் எல்லாரும் மேலும் அந்த தேவ கிருபை, மிகுந்த கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கிருபை தொடரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த காரியங்களுக்காக அப்படி சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கிருபையாய் கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. நிலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். கர்த்தர் சுகத்தினால் ஒவ்வொருவரும் இடைகட்டுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் எப்படி சுகத்தினால் கர்த்தர் இடைகட்டுங்க. பலத்தின் மேல் கர்த்தர் பலன் தருவீராக. பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கிருபையால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்து எழுவீராக. தேவ கிருபைகளுக்காக எல்லாவற்றையும் செய்யட்டும். எதிர்பார்க்க எல்லா நன்மைகளையும் கட்டளை இடட்டும். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வேலையடைத்து பாதுகாத்து திருச்சபை எல்லாரையும் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய வீடுகளில் நிலைக்காலம் ஊசி ஜெபிக்கிறோம். ஆதி அணுகாதபடி, வேலைகளில் அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. சமாதானம், தேவ ஆரோக்கியம் எல்லாருடைய வீடுகளிலும் உண்டாக இருக்கட்டும். உன்னதமான தேவக்கரம் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களை நாம மாத்திரம் மகிழ்ப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம். ஜெப எண்ணெய் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். மன்னித்துக் கொள்ளுங்கள். நாளை ஜெப எண்ணெய் கொடுக்கப்படும். தேர்வு எழுதினவர்களுக்கு அந்த விடை சனிக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்கு இந்த விடை சொல்லப்படும். நீங்கள் தேர்வு எழுதினவர்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்க